பில்லு வந்து சுசியும் கூப்பிட்ற மாதிரி நான் ஒரு நாளுக்கு வந்து ஒரு 100 வாட்டி அம்மா அம்மா அம்மான்னு கூப்பிடுவேன். ஸோ அது வந்து நமக்கு எல்லாருக்கும் இம்பார்ட்டன்ட் தான். நம்மளோட லைஃப்பில் வந்து ஒரு பிக் பார்ட் நம்மளோட பேரண்ட்ஸ்ன்னு சொல்கிறது. ஸோ வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஒரு இன்டர்வியூவில் பேசும்போது அந்த பில்லு சுசி மாதிரி நானே எல்லாத்தையும் மறந்துட்டா நல்லாயிருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தீங்க மேம். உண்மையாகவே மறக்கணும்னு நினைக்கிறீங்களா? மறந்துட்டு ஃப்ரெஷ்ஷாக எல்லாத்தையும் ஸ்டார்ட் பண்ண நல்லாயிருக்கும்னு நினைக்கிறீங்க? இப்போ இல்லை வந்து நான் மட்டும் மறந்த பிரயோஜனம் இல்லை. எல்லாரும் மறக்கிற மாதிரி இருந்தால் சரி ஓகே நானும் ஃபர்ஸ்ட் இருந்து ஸ்டார்ட் பண்ணுறேன். இது எல்லாருக்கும் ஞாபகம் நான் மட்டும் மறந்தா நான் ஒரு மாதிரி மென்டலி ரிட்டார்ட் போட்டு சாவடிப்பாங்கல்ல. ஆமாம், இப்போ எல்லாரும் வந்து மெமரி வைப் அவுட் ஆகுதுன்னா ஓகே எனக்கும் ஓகே. இது எனக்கு மட்டும் மெமரி போய் மற்றவங்களுக்கெல்லாம் ஞாபகம் இருக்குன்னா வந்து நான் மட்டும் அதோ மென்டலி இப்படி 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 இருக்கிற மாதிரி இருக்கும். அது வேணாம். இப்போ எனக்கு இப்போ இருக்கிறது வந்து மறக்கணும்னு இல்லை எனக்கு. அலோன் டைம் டோர் இப்போ அதை நாக் பண்ணி ஓப்பன் பண்ணிங்கன்னா உள்ளே யாருமே இல்லை, ஜஸ்ட் ஒரு ரூமில் பாவனா தனியாக உட்காந்து யோசிச்சுட்டு இருக்காங்க. அந்த டைம் அவங்களுக்கு எப்படி இருக்கும்? நான் தனியாக வந்து உட்காந்தாலே ப்ராப்ளம் தான். சும்மா ஓவர் திங்கிங். அதனால வந்து ஏதோ ஒரு மூவி பார்த்துட்டு சீரிஸ் பார்க்குற மாதிரி தான் டோருக்குள்ளே நான் இருக்கும். ஓவர் திங்க் பண்ணியே அது யோசிச்சுட்டு ரொம்ப ஓவர் திங்கிங். என்ன மாதிரியான ஓவர் திங்கிங்லாம் மேம் இருக்கும்? இப்போ நாங்களாம் யோசிச்சா கண்ணாமலாம் யோசிச்சுட்டு இருப்போம். அதாவது அதே மாதிரி தான் நானும் மூவி, கரியரு, அப்புறம் வந்து எதோ போகிறோம், என்ன ஆக போகிறோம். ஆமாம் ஆமாம், அதெல்லாம் எனக்கும் இருக்குது. ஆனால் நீங்கள் இப்போ ஒரு சக்ஸஸ்ஃபுல் ஆக்டர்ஸ் தானே மேம், நீங்கள் எதுக்கு மேம் எங்களை மாதிரி ஓவர் திங்க் பண்ணணும்? ஐயோ அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை. என்ன ஒரு சக்ஸஸ்ஸு என்ன அதுன்னு சொன்னாலும் வந்து எனக்குன்னு ஒரு ட்ரீம் இருக்கும். மேபி வெளியே இருந்து பார்க்கும்போது வந்து பாவனா மாதிரி அந்த மாதிரி. ஏன்னா எனக்கு வந்து ஐயோ நான் வந்து இன்னும் இங்கே தான் இருக்குங்கிற மாதிரி ஒரு தாட். நமக்கு எல்லாருக்கும் அந்த மாதிரி இருக்குது. எப்போவுமே வந்து கையில் இருக்கும்போது வந்து இல்லை எனக்கு அதுதான் வேணுங்கிற மாதிரி. அது ஹியூமன் நேச்சர் தான். ஓகே மேம், உங்களோட யங்கேஜ் டோர்னு வச்சுக்கோங்க. 30 ஓப்பன் பண்ணால் ஒரு டீனேஜில் ஒரு 16 இயர்ஸ் உள்ளே வந்தீங்க இல்லையா, 15 இயர்ஸ் பவனா உள்ளே இருக்காங்க. அவங்கள பார்த்தீங்கன்னா என்ன கேட்பீங்க, என்ன யோசிப்பீங்க? வளரவே வளராதேன்னு சொல்லுவேன். ஸ்கூல்லே உட்காந்துக்கும். இப்போ யோசிக்கும் ஸ்கூலு வேண்டாம், எனக்கு எனக்கு வந்து அடல்ட் ஆகணும், எனக்கு ஆக்ட்ரஸ் ஆகணும், அதுக்கப்புறம் அது இதுன்னு வேணவே ஏதாவது மருந்து ஏதாவது குடிச்சு இனி வளரவே வேணாம், 15 வயசுலேயே அங்கே இருந்துக்கோன்னு சொல்லுவோம். அப்படி அந்த டோரை தட்டி ஒரு டைம் லைனுக்கு உங்களால் பின்னாடி போயிட முடியும் ட்ராவல் பண்ணினா எந்த டைமில் எந்த வருஷத்துக்கு போகணும்னு ஆசைப்படுவீங்க? ஐ திங்க் ஒரு 2000 மேபி 6-7 போயிட்டு நிறைய டெசிஷன்ஸ் வந்து மாற்றி பண்ணியிருக்கலாம். மேபி மாற்றி பண்ணியிருந்துட்டு திரும்ப இங்கே வந்தீங்கன்னா இப்போ இருக்கிற பாவனை எப்படி இருப்பாங்கன்னு நினைக்கிறீங்க? அது என்னோட இமேஜினேஷன். மேபி வேறு டெசிஷன் எல்லாம் எடுத்து மேபி இன்னும் கொஞ்சம் ஒரு வேறு ஒரு இதில் இருந்திருக்குமோன்னு எனக்கு தோணுது, தெரியாது. ஓகே, இன்னொரு டோரை தட்டி ஓப்பன் பண்ணும்போது உள்ள எமோஷனல் பாவனா உட்காந்துருக்காங்க, ஒரு மாதிரி பிரேக் ஆகின்னு வச்சுக்கோங்க. நீங்கள் போய் என்ன சொல்லுவீங்க இல்லை என்ன பேசுவீங்க அவங்கள்ட்ட? நான் வந்து ஒன்றும் சொல்ல மாட்டேன், அங்கேயே உட்காந்து அழுதுட்டு. ஏன்னா நிறைய அழுதுக்கப்புறம் தான் மேபி ஒரு ரிலீஃப் ஃபீல் கிடைக்கும். என்ன சொன்னாலும் பிரயோஜனம் இல்லை. ஒரு ஆள் ஒரு சேட் சுச்சுவேஷனில் இருக்கும், அழாத சொல்லி பிரயோஜனம் இல்லை. அவங்களுக்கு அழுவணும், எல்லாம் சரியாயிடும். இதெல்லாம் கிளீஷே டயலாக்ஸ். அவங்களோட மனசுக்கு வந்து ஓகே சொல்கிற வரைக்கும் நம்ம என்ன சொன்னாலும் பிரயோஜனம் இல்லை. ஸோ சிரிக்கும் போது வந்து போதும் இனிமேல் சிரிக்க வேணான்னு யாரும் சொல்ல மாட்டேன். அழும்போது மட்டும்தான் அழாதுன்னு சொல்லிட்டு இருக்கேன். பட் அதுவும் ஒரு இமோஷன் தான். வி ஹாவ் டு வெண்ட் இட் அவுட். சிரிக்கணும்னா சிரிக்கணும், கோவம் வரும்போது வந்து உள்ளே வைக்காமல் அதை சொல்லி வந்து அது பண்ணணும். அழுவும்போது இதே மாதிரி தான் அழுது முடிக்கணும். இல்லாட்டி அது இன்னும் உள்ளே இருந்து பெயின் ஆகி அழுவுறது வந்து ஒரு பயங்கரமான ஒரு வீக்னஸ் மாதிரி. அப்படி இல்லை, நம்ம அழுதா மேபி நம்மளுக்கு வந்து ஒரு ஷோல்டர் போதும். சும்மா கேட்டுகிட்டே இருந்து ஓகே சொல்லுன்னு சொல்லி கேட்டுகிட்டே இருக்கிற ஷோல்டர் போதும். அழாத, அது உடனே வந்து இப்படி ஆகிடும், அழுது இப்போ என்ன பிரயோஜனம் இதுப்பா அப்படி, அதெல்லாம் லாஜிக்கல் இது. பட் சும்மா வந்து அதெல்லாம் அப்போ ஆக்செப்ட் பண்ண முடியாது. வி ஹாவ் டு வெண்ட் இட் அவுட். அதுதான் நான் யோசிக்கிறேன்.